ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மயிலாடு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ், சைத்ரா ராஜ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சின்ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு டேரக்டர் ராஜமுருகன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிப்சி, ஜோக்கர் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்த டேரக்டர். எனக்கு அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு எமோஷன் கலந்த ஒரு சில பொலிட்டிக்ஸும் உள்ள பேசக்கூடிய ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு ஸோ மார்ச்சுரியிலேருந்து வெளியே வராரு. வந்துட்டு நானும் என் ஒய்ஃபும் ஆல்ரெடி இறந்துட்டோம், ஸோ இறந்துட்டோன்ற மாதிரி எங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருக்கு ஏன் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன, ப்ளஸ் லைக் அதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. அது போகும் உள்ளுக்குள்ள கதைக்குள்ள சப் கதைகள் அந்த மாதிரி போகும். ஸோ இந்த படத்தோட கதை பட் ஆனால் ஒரு நல்ல நீட்டான ஒரு ஸ்டோரி தான் அது இந்த படம். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவரோட ஆக்டிங் செமையாக இருந்தது. படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாரு. படத்தில் அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் ஒரு லீட் கேரக்டர் வருது. ஸோ படம் பூரா ஆல்மோஸ்ட் அவர் தான் ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ணுறாரு. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர்னு அவர் சொல்லலாம். வந்து ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் வருது. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ஹியூமர் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும். அதை வச்சு நான் ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி ரகடான கேரக்டர் அப்படி இப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் போக போக அவரோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக டேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாரு. அவரும் நல்லா பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சைத்ரா ராஜ் ஆச்சார் அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹீரோயினாக ஒரு மெயின் லீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்ல கேரக்டர், நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் அவங்களுதுமே. கதைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக நேச்சுரலாகவும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் ஓவர் டூ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க ஆக்டிங் எல்லாமே இந்த படத்தில் நல்லா சூப்பராக இருந்தது. ஏன்னா குரு சோமசுந்தரம் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு லோக்கல் மீடியா பர்சனாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல் தான் அவருதுமே. ஸோ கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டாரு. லைக் அவரோட லுக், அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் கையில் ஒரு மாதிரி க்ளவுஸ் ஒன்று போட்டிருக்காரு. அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு விரல் இல்லாத மாதிரி இருக்குது அவரோட கேரக்டர். பட் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவரும் பண்ணியிருந்தாரு. அதுமாதிரி ஜெயபிரகாஷ் அவர் இந்த படத்தில் ஜட்ஜாக ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜினாலே ஒரு மாதிரி நெகட்டிவான கேரக்டரில் தான் நம்ம பார்ப்போம். ஜட்ஜ் அந்த மாதிரி தான் இதுக்கு தமிழ் சினிமாவில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டு ஜட்ஜ் தான் நல்லா காமிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தில் ஜெயபிரகாஷ் அவரோட கேரக்டர் இந்த உண்மைக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லைக் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான். அது கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். 2-3 சீன் வந்து நம்ம ஆஷா ஷரத் அவங்க இந்த படத்தில் வந்து அந்த கிட்னி ஃபெயிலியரான ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். இவங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபநாசம் படத்தில் அந்த விக்டமுக்கான ஒரு அம்மாவாக வருவாங்க. அவங்க கேரக்டர் தான் இதில் சென்ட்ரல் மினிஸ்டர் கேரக்டர் வந்து கொடுத்த கேரக்டரும் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோபி ஞானாரோட சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. லைக் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல், ஒரு கேரக்டர் நல்லா இருந்தது. மெயினாக மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சீன் ரோல்டன் வந்து சாங்ஸ் ஓரளவு ஓகேவா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்கும், அந்த மார்ச்சூர்லேருந்து வெளியே டான்ஸ் ஆக்டே வர அந்த சாங் நல்லா இருந்தது. அது தவிர படத்தில் ஒரு மெலடி நம்பர் நல்லா இருந்தது. வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருக்காரு. லைக் அவரை பற்றி சொல்லவே தேவை. சீன் ரோல்டனால அந்த ஒரு ஃபீல் குட்டான அந்த ஒரு ஃபீல் கொடுப்பார் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில். இது வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் செட்டர் படமாக இருந்தாலும் அந்த ஃபீல் குட் பேக்ரவுண்டில் தான் ஒரு சில இது போகுது. அது முடிஞ்சளவுக்கு நல்லாவே நீட்டாக கொடுத்துருந்தார் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அதே மாதிரி வந்து நிரவ் ஷாவோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், டிஏ ஒர்க் ஆகட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு 2-3 லொக்கேஷன் தான் சுற்றி எடுத்திருக்காங்க. அந்த கதைக்கு அந்த சின்ன ஊரில் மெயின் அந்த ஊர் சரௌண்டிங்கில் தான் எடுத்திருக்காங்க. லைக் அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது. அதே மாதிரி வந்து சத்யராஜ் நடராஜோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள வந்து படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஸோ ஓரளவு லீனியர் டைப்பில் அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 மணி நேரம் 20 நிமிஷம் வரப்போ எனக்கு கொஞ்சம் லெத்தியான மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஓரளவு அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த சீன்ஸ்லாம் உள்ள போட்டுருந்தாரு. அவரோட எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக டேரக்டர் ராஜமுருகன் அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் படம் எடுத்திருந்தார். அது வந்து கார்த்தியோட 25th ஃபிலிம் அப்படி இப்படின்னாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர், கிப்சி இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுத்திருந்தாரு. அதில் நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் உள்ள பேசினார். அது பெரிய ஹிட்டான ஒரு படங்கள் அப்படின்ற போது எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா சசிகுமார் நல்ல லைனப் தான் ரீசெண்டாக பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த டேரக்டரும் அவரும் சேரணும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு இந்த படம் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ தான் டைம் கிடைச்சது. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு தரமான நீட்டான ஒரு படம், ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இந்த ஒரு ஆர்கன் ஸ்கேம் அதை பற்றியான பேசக்கூடிய ஒரு படம் தான். அது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக அவரோட ரைட்டிங்கில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு அந்த கதைக்குள்ளே போக டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் அது. எனக்கு இந்த படமும் பார்க்க ஒரு மலையாள படம் ஃபீல் தான். அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகும், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் அந்த கதைக்கு நெருக்கமாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த சீன் வைஸ் போய் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப சூப்பராக ஓப்பன் பண்ணுவார் ராஜமுருகன். அவரோட ஸ்க்ரீன் பிளே அந்த ஒரு இதில் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவ்வளோ நீட்டாக ஓப்பன் பண்ணுவார். ப்ளஸ் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில சீன்ஸ்லாம் போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ஒன்று இருக்கும், பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அந்த மாதிரிலாம் வரும். பட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, யூஷுவல் கமர்ஷியல் பேட்டர்னில் போய் சரி கிளைமேக்ஸ் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு முடிச்சிட்டாரு. அதை என்ன பொறுத்த சின்னதாக எனக்கு ஆக்சுவலி அது ஒரு மைனஸாக தான் பட்டுது. ஏன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அங்கே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாருன்னா வேறு மாதிரி போயிருக்கும். ஒரு யூஸ்வலாக அந்த ஒரு ஹியூமனிட்டியை பேசக்கூடிய ஒரு விஷயம்
அது நமக்கு அப்ப நம்ம இதே நம்ம நான் ப்ரிடிக்ட் பண்ணல. கொஞ்சம் வேற ஏதாவது ட்விஸ்ட் போறோம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு சில பேர் இந்த கிளைமேக்ஸை ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக அந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ப்ரிடிக்ட் பண்ண ஒரு கிளைமேக்ஸ் சில பேர் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா யூஸ்வலாக எடுக்க போறாங்கடா அப்படின்ற மாதிரி. பட் நான் என்ன டிஃப்ரெண்டாக அவுட் ஆஃப் பாக்ஸ்லாம் யோசிச்சேன். கதை இதெல்லாம் எதுவும் கேட்காம போய் தான் படம் பார்த்தேன். பட் அது வந்து நமக்கு ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப யூஸ்வலான ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு யூஸ்வல் செகண்ட் ஹாஃப் போய் முடிஞ்சது. பட் ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லாவே நீட்டாக போட்டிருக்காரு. அதனால அந்த ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழைய விஷயமா இருந்தது எனக்கு இந்த படத்தை. அவங்க சொன்ன மெசேஜாக இருக்கட்டும், அவங்க சொன்ன அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னாக இருக்கட்டும், லைக் இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு யூஸ்வல் கமர்ஷியல் படம்ன்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது இந்த படம். எனக்கு பெருசாக எதுவுமே தோணலை. பட் ஆனால் ராஜமுருகன் அவரோட படங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவார். இந்த படத்தில் முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்ல நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது எதுவுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போவானால நம்மளால பெருசாக கனெக்ட் ஆகிக்க முடியல. அதனால ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் போயிருக்கு இந்த படம். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். ஓடிடியில் வந்து கூட இல்லை நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் ஒரு 3 வீக்ஸ். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான். அது ஒன் டைம் அபவ் ஆவரேஜ் வாட்சபிள் தான் இந்த மூவி. இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. சசிகுமார் ரீசெண்டாக நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு வராரு. அந்த பரிசில் இதுவும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான். என்னதான் உள்ள நமக்கு ஒரு மாதிரி ஃபிளாட் ஸ்க்ரீன் பிளே எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இல்லைனாலும் கதை அந்தளவுக்கு ஒரு நல்ல கதை. உண்மையாக சசிகுமார் நல்ல நல்ல கதைகளாக சூஸ் பண்ணிட்டு வராரு. பார்ப்போம் அதுக்கு அடுத்து வர படங்கள் எப்படி பண்ணுறாருன்னு இப்போ அவர். ஏன்னா அவர் இது மாதிரி பண்ண அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கூட ஒரு படம் ஒன்று பண்ணார். இதா நந்தன் ஒரு படம் பண்ணார். அதெல்லாமே நல்ல படம் தான். அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லா இருக்கு. பார்ப்போம் அதுக்கு அடுத்த வர படங்கள் எப்படி பண்ணுறாருன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.